வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 41 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? அறுசுவை உணவின் வாசம் மூக்கை துளைத்தது. உறக்கத்திலேயே அதை முகர்ந்து பார்த்தாள் ராதிஷா. அந்த பஞ்சு மெத்தையும் குளிர்ந்த காற்றும் உணவின் வாசமும் அவளது வீட்டை நினைவுபடுத்தியது. யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவளது வீடு அவளுக்கு சொர்க்கம்தான். அவளது தாய் ராதாவும் சரி, அவளது தந்தை கிருஷ்ணனும் சரி, அவர்களுக்கு இவள் என்றும் பொக்கிஷம்தான். கன உலகத்தில் மிதந்து கொண்டே உணவின் வாசத்தை ஆழ்ந்து முகர்ந்தாள். வயிறு பசிக்க ஆரம்பித்தது. நன்றாக சாப்பிட வேண்டும் என்று தோன்றியது ராதிஷாவிற்கு. ஆனாலும் நிலநடுக்கம் நடந்த இடத்தில் இருந்து கொண்டு இப்படி யோசிப்பது நல்லதல்ல என்று அவளே சமாதானப்படுத்தி கொண்டாள். அந்நேரம் எதிர்பாராத விதமாக அவளுக்கு ஸ்ருதியின் குரல் கேட்டது. ராதிஷா, சீக்கிரம் எழுந்து வா, சேர்ந்து சாப்பிடலாம். உனக்கு பிடித்த எல்லாவற்றையும் சமைக்கச் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் தூங்கலாம் வா என்று அழைத்தாள். இவள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று நினைத்து கொண்டே ராதிஷா, ஸ்ருதி ப்ளீஸ் பி குவாய்ட் என்றாள். நீ ஒரு நாளும் ஒரு முழு இரவும் தூங்கியிருக்கிறாய். இன்னுமா உனக்கு தூக்கம் கலையவில்லை? இப்போது நீ எழுந்துக்கப் போகிறாயா இல்லையா என்றாள் ஸ்ருதி. ராதிஷா எழும்ப மனமில்லாமல் படுக்கையில் புரண்டாள். ஸ்ருதியின் மனதில் ஏதேதோ விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. முதல்வர் கவின் யாதவ் வர்மாவின் செக்ரட்டரி ஹீரா முதல் நாள் காலை ராதிஷாவை ஸ்ருதியிடம் ஒப்படைத்துவிட்டு எப்படி ஸ்ருதியின் தோழி கவின் யாதவின் முக்கிய விருந்தாளி ஆவாள்? எங்கோ ஏதோ சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் சாதாரண பெண்ணான ராதிஷாவிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஹெலிகாப்டரில் அவளை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய அவசியம் முதல்வருக்கு என்ன வந்தது என்றாள். அவள் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சரிதானே. ராதிஷா எப்படி முதல்வர் கவின் யாதவிற்கு முக்கிய விருந்தாளி ஆனாள் என்ற கேள்விக்கு ஸ்ருதியிடமும் எந்த பதிலும் இல்லை. ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளாய் ஸ்ருதி ராதிஷாவிடம், நீ இப்படி பட்னி கிடந்தால் எனக்கும் என் அண்ணனுக்கும் தான் பிரச்சனை என்றாள். இந்த ஸ்ருதியால் எப்படி இப்படி பேசிக்கொண்டே இருக்க முடியுது? இந்த கனவிலிருந்து நான் வெளியில வந்தாதான் அவளோட பேச்சிலிருந்து விடுபட முடியும் என்று நினைத்த ராதிஷா மெதுவாக கண்களை திறந்தாள். அப்பாடா ராதிஷா, கண்களை திறந்து விட்டாயா? நீ மூச்சு மட்டும் விடவில்லை என்றால் நீ இறந்து விட்டாய் என்று நினைத்திருப்பேன். இப்படியா உறங்குவாய் மணிக்கணக்காக என்றாள் ஸ்ருதி. கண் திறந்து பார்த்த ராதிஷாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஸ்ருதி, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்னுடைய கியாஷ் எங்கே என கேட்டாள் ராதிஷா. என்ன ஆச்சு ராதிஷா? எதுவும் குழப்பமாக இருக்கிறாயா? இது என்னுடைய வீடு. என் வீட்டில் நான் இல்லாமல் எங்கு போகப் போகிறேன் என்றாள் ஸ்ருதி. பஞ்சு மெத்தையும் குளிருக்கு இதமாக ஹீட்டர் போட்டப்பட்ட அந்த அறையும் அறுசுவை உணவின் வாசமும் அவள் நிலநடுக்கம் நடந்த பகுதியில் தற்போது இல்லை என்று உணர்த்தியது. அவள் நல்ல விதமாகத்தானே அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தாள். இது எல்லாம் அந்த கியாஷுடைய வேலைதான். இல்லை இல்லை, இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் கவின் யாதவ் வர்மாவின் வேலைதான். இல்லை என்றால் எப்படி இவ்வளவு வேகமாக அவளை அங்கிருந்து ஸ்ருதியின் வீட்டிற்கு அனுப்ப முடியும் என்று யோசித்தாள் ராதிஷா. ஏன் அவன் இப்படி செய்தான்? அதுவும் அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவளை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? அவளால் அவனுக்கு எந்த விதத்திலும் உதவியாக இருக்க முடியாது என்று நினைத்தானா? அல்லது இவள் அருகில் இருந்தால் இன்னும் நமக்கு தொல்லைதான் என்று நினைத்தானா? கியாஷுடைய மனதில் ஏற்கனவே ராதிஷா என்பவள் எதற்கும் உதவாதவள் என்று நினைத்து விட்டானா? அதை நினைக்க நினைக்க ராதிஷாவிற்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அவளது கண்கள் சிவந்தது. ஓரிரு கண்ணீர் துளிகளையும் அவளை மீறி சிந்திவிட்டாள். இதை பார்த்த ஸ்ருதி, என்ன ஆயிற்று ராதிஷா? எதுவும் பிரச்சனையா என கேட்டாள். ஆனால் ராதிஷாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஸ்ருதியின் முன் அவள் அழ விரும்பவில்லை. வேறு எங்கோ பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அவள் அழுகையை அடக்கி கொண்டிருந்தாள். நான் அழகானவள்,
அறிவானவள், தன்னம்பிக்கை உடையவள், தைரியசாலி என்று ராதிஷா அவளையே சமாதானப்படுத்தி கொண்டிருந்தாள். சரி ராதிஷா, என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீ முதலில் என்னுடன் வா, வந்து சாப்பிடு, பின்பு நாம் எல்லா பிரச்சனைகளை பற்றியும் பேசிக்கொள்ளலாம் என்றாள் ஸ்ருதி அவள் மேலிருந்த அக்கறையில். நான் ஒரு நாள் முழுவதும் தூங்கியிருக்கிறேனா என்று கேட்டாள் ராதிஷா கலக்கமாக. ஆமாம், நேற்று காலை ஹீரா உன்னை இங்கு அழைத்து வந்தாள். அதற்கு பின் நேற்று நாள் முழுவதும் உறங்கியிருக்கிறாய். இதோ ஒரு இரவும் கழிந்துவிட்டது. இப்போதுதான் விழித்திருக்கிறாய் என்றாள் ஸ்ருதி. நிலநடுக்கம் நடந்த இடமான மோராசிட்டி இப்போது எப்படி இருக்கிறது? அதற்கு பின் அங்கு வேறு ஏதும் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தகவல் எதுவும் வந்ததா? சிஎம் சார் நலமாக இருக்கிறாரா என கேட்டாள் ராதிஷா. அவளுக்குள் இன்னும் பற்பல கேள்விகள் புதைந்து கிடந்தது. அவன் அவளை எவ்வளவு அவமானப்படுத்தி இருந்தாலும் சரி, அசிங்கப்படுத்தினாலும் சரி, ஒதுக்கி வைத்தாலும் சரி, அவளை எதற்கும் உதவாதவள் என்று நினைத்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் ராதிஷாவிற்கு துளியும் கவலை இல்லை. என்ன நடந்தாலும் அவள் கண்விழிக்கும் பொழுதும் கண்ணுறங்கும் பொழுதும் நினைக்கும் பெயர் கியாஷ் மட்டுமே. மோராசிட்டியில் அதற்கு பின்பு எந்த நிலநடுக்கமும் வரவில்லை. இப்போது அங்கு தண்ணீர், கரண்ட் மற்றும் ஃபோன் கூட டவர் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. சீக்கிரமே எல்லாம் நார்மலாகிவிடும் என்றாள் ஸ்ருதி. ஸ்ருதியிடம் கேட்ட கேள்வியில் முக்கியமான கேள்விக்கு ஸ்ருதி பதில் சொல்லவில்லை. மொபைலை எடுத்து ராதிஷா கவின் யாதவ் பற்றிய செய்திக்காக ஆராய்ந்தாள். ஸ்ருதி சொல்லியது போல் அங்கு நிலைமை சீராகிக் கொண்டுதான் இருந்தது. அதே நேரம் சிஎம் கவின் யாதவ் பற்றிய செய்தி எதுவும் அவள் கண்களில் படவில்லை. அவன் அங்கிருந்து கிளம்பிவிட்டானா இல்லையா என்று தெரியாமல் அவளுக்கு தலை வெடித்தது. மீண்டும் ஸ்ருதியின் புறம் திரும்பிய ராதிஷா, சிஎம் சார் ஷில்லாங் வந்துட்டாரா அல்லது இன்னும் மோராசிட்டியில் தான் இருக்கிறாரா? அதை பற்றி உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா என கேட்டாள். அவளுக்கு இருப்பு கொள்ளவில்லை. படுக்கையை விட்டு கீழே இறங்க முற்பட்டவளை ஸ்ருதி தடுத்தாள். உனது கால்கள் இரண்டும் காயங்களாக இருக்கிறது. அதனால் பார்த்து மெதுவாக காலை கீழே வை. டாக்டர் ரொம்ப நடக்க வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் ஸ்ருதி. சிஎம் சார் ஷில்லாங் வந்துட்டாரா இல்லையா என மீண்டும் கேட்டாள் ராதிஷா. அவர் ஏற்கனவே ஷில்லாங் வந்து சேர்ந்து விட்டார். அவர் நலமுடன் தான் இருக்கிறார். ஏன் ராதிஷா அவரை பற்றி இவ்வளவு கேள்விகள் கேட்கிறாய் என கேட்டாள் ஸ்ருதி. இல்லை, அது என்று இழுத்தாள் ராதிஷா. ஸ்ருதியின் கண்கள் ராதிஷாவை ஆராய்ந்து கொண்டிருந்தது. கவின் யாதவிற்கு அடிபட்டிருப்பதை பற்றி ஸ்ருதியிடம் சொல்ல முடியவில்லை. அமைதி காத்தாள் ராதிஷா. இந்த லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியூயர்ஸ்.